மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ வீடியோ கிளியர்னு நினைக்கிறேன். இது என்ன வீடியோனா ஆடியோ வீடியோ கிளியரா? மக்களே அனைவருக்கும் வணக்கம். இது ஒன்றும் இல்லை, இது என்ன வீடியோ, நியூஸ்லெஸ் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, நியூஸ்லெஸ் சீரிஸ்க்கான அடுத்த வீடியோ. மக்களே இது என்ன, நியூஸில் வந்த ஏதாச்சும் ஒரு நியூஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோமா அப்படி இல்லை. இது வந்து அந்த கமெண்ட் பாக்ஸில் ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதுக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்களா, அதை பற்றி ஒரு வீடியோ பாண்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிக்குமான்னு கேட்டால் பாண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய படிக்கலாம். நம்ம பாண்ட்ஸில் அவ்வளோ இருக்குது. ஜஸ்ட் பேசிக்ஸ் நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறப்போ சொல்கிறதுக்கோ, லைக் ஏதாச்சும் நீங்கள் ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறீங்க, ஒரு அடிஷ்னல் Tier 1 பாண்ட் அப்படின்னு படிக்கிறீங்க அப்படின்னா என்னென்னு புரியாமல் படிக்கிறதுல அதுக்கு மட்டும் இது யூஸ் ஆகும். ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணது கொஞ்சம் இது லாங் வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ இருக்குது, இது எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ கொஞ்சம் லாங் வீடியோ வரும். சரி ஓகேவா, போயிடுவோமா? பாண்ட் என்ன மக்களே? பாண்ட் இஸ் அ டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம இதில் இருக்கிற டெஃபினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சிம்பிளாக சொல்கிறேன். என்னென்னா, இப்போது எனி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு மணி கேபிட்டல் வேணுன்றப்போ என்ன பண்ணுவாங்க, ஒன்று இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் கிட்டோ இன்டர்நேஷ்னல் பேங்க் கிட்ட இருந்தோ லோன் வாங்குவாங்களா, அந்த மாதிரி பண்ணலாம். லைக் அவங்க கிட்ட மணி இல்லாமல் இருக்காது, ஆனால் சில ப்ராஜெக்ட்ஸை வந்து இருக்கிற மணி வச்சு பண்ணலாமல் நம்ம வேறு வழியான ஒரு இன்கம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் இந்த பாண்டுன்னு ஒன்று வரும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பத்திரம் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு கடன், ஒரு பேப்பர் ஃபார்மெட்டில். லைக் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்காக RBI ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணிப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மோஸ்ட்லி RBI ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் போடுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில் ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தேவையான எக்ஸாம்பிள் ஒரு 100 crore தேவைப்படுது. அந்த 100 crore தேவையான அந்த பாண்ட் வழியாக ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அந்த பாண்டுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு டென்யூர் இருக்கும். இதெல்லாம் முக்கியமான விஷயம். அதை வந்து யார் வாங்குவா? நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ் வாங்குவா, வேறு இன்ஸ்டியூஷன் வாங்குவாங்க, வேறு பேங்க்ஸ் வாங்குவாங்க, யாருன்னா வாங்குவாங்க இந்த மாதிரி என்டிட்டிஸ்லாம். ஸோ அந்த டென்யூர் சொன்னல, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 10,000 rupees அந்த பாண்டு, 10% இன்ட்ரெஸ்ட், 10 year வந்து டென்யூர். ஓகேங்களா, அப்போ இந்த 10 yearக்கு அப்புறமா அவங்க வாங்கின 10,000 வந்து அந்த யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கே போயிடும். அந்த இன்ட்ரெஸ்ட் சொன்னால 10%, அது ஒவ்வொரு குவார்ட்டர்லையுமோ இல்லை ஒவ்வொரு இயர்லையுமே அது வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க. இங்கே கொடுத்த அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறம் வரும், அந்த பாண்டு ரிட்டர்ன் வந்து கவர்மெண்ட்டே வாங்கிப்பாங்க. இப்படி தான் பாண்ட் ஒர்க் ஆகும். இதில் இங்கே பாருங்கள், ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் பற்றி சொல்லிப்பாங்க. ஃபேஸ் வேல்யூனா ஒன்றும் இல்லை, லைக் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குல்ல, 10,000 rupees சொன்னோம் தெரியுங்களா, அதுதான் ஃபேஸ் வேல்யூ. அடுத்து கூப்பன் ரேட்னா ஒன்றும் இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் கூப்பன் ரேட் அப்படின்னு ஃபினான்ஷியல் டேர்மில் சொல்கிறாங்க. இங்கே பீரியாடிக்காக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வரும் இல்லை. இப்போ RBI ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு இருக்கும் தெரியுங்களா, அதுதான் கூப்பன் ரேட். அடுத்து மெச்சூரிட்டி டேட்னா ஒன்றும் இல்லை, லைக் அந்த 10 year மெச்சூரிட்டி இயர்னு சொல்கிறாங்க. 10 year கழிச்சு அந்த பிரின்சிபல் மட்டும் உங்களுக்கு வரும், அதுதான் மெச்சூரிட்டி டேட். எத்தனை இயர்ஸ் அது, எத்தனை டேஸ் அது, மோஸ்ட்லி இயர்ஸில் இருக்கும். பாண்டுன்றது லாங் டேர்முக்கு தான் மோஸ்ட்லி போவாங்க. ஓகேங்களா, அதுதான் மெச்சூரிட்டி டேட். புரிஞ்சுதா? இதில் டெஃபினேஷனாக இருக்கிறது, பாண்ட் இஸ் எ ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெப்ரசென்டிங் லோன் மேட் பை எ இன்வெஸ்டர் டு எ பாரோவர். இது நீங்கள் இப்படியே படிச்சிங்கன்னா புரியாத, நான் சொன்ன எக்ஸாம்பிளோட வச்சு பாருங்க, புரியுதா? அவங்க கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுற ஒரு டூல், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா, இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க, பாண்ட்ஸ் யாரெல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்கிறது அதை பொறுத்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறது கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் கம்பெனிஸ் HCL, இன்ஃபோசிஸ், TCS, இந்த மாதிரி ப்ரைவேட் பிளேயர்ஸ், கார்பரேட் கம்பெனிஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறது கார்பரேட் பாண்ட்ஸ். முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இருக்காங்கல்ல, கிரவுண்ட் லெவல் முனிசிபல் கார்பரேஷன்ஸ், லைக் உங்கள் ஊரில் முனிசிபாலிட்டி நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி முனிசிபலும் தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட்டு கீழே இருக்கிற முனிசிபலும் பண்ணுவாங்க, அதுதான் முனிசிபல் பாண்ட். இந்த முனிசிபல் பாண்டில் என்ன பெனிஃபிட்னா, சில டைம் நீங்கள் முனிசிபல் பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வழியாக ரெவன்யூக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் வந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ளே எழுப்பாங்க. நார்மல் கஸ்டமரே ஓகே நம்ம வாங்கி போடுவோம், அதுக்கு டேக்ஸே கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குவாங்க. அடுத்து சூப்பர் நேஷனல் பாண்ட், இது ஒன்றும் இல்லை, எப்படி சொல்கிறது, ADB, லைக் பெரிய பெரிய ஜெயிண்ட் வேர்ல்டு லெவலில் இருக்கிற குளோபல் பேங்க் ஆர்கனைசேஷன் ADB இருக்குது, தென் வேர்ல்டு பேங்க் இருக்குது, ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் இருக்குது, தென் யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இருக்குது. இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, பாண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க எதுக்கு பாண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். அவங்க பாண்டை ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு வர கேபிட்டலில் அவங்க லோனாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கிட்ட இருந்தால் இப்போ போய் நம்ம லோன்லாம் வாங்குறோம். ரீசெண்டாக நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, உத்தரகாண்ட் வந்து லோன் வாங்கியிருந்தாங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் பாண்ட் ரிலீஸ் பண்ணி வர கேபிட்டலை மற்ற கண்ட்ரிஸ்க்கு லோனாக கொடுத்து ஏர்ன் பண்ணி இந்த டென்யூர் முடிவு போய் இதை கொடுத்துருவாங்க, புரியுதுங்களா? எல்லாமே வந்து அந்த மணி சர்க்குலேஷன், லைக் அந்த மாதிரி தான் இருக்கிற மணியை வந்து அப்படியே சர்க்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுமே பாண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை வந்து சூப்பர் நேஷனல் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்கள் எல்லாமே ஃபினான்ஷியல் டேர்மில் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு புரியும். அடுத்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னால் என்ன? ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேஷ்னல் ஒரு கண்ட்ரியோட கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறது கவர்மெண்ட் பாண்ட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் பாருன்னா இப்போது யூஎஸ் கவர்மெண்ட்டோட ட்ரெஷரி ரிலீஸ் பண்ணுறதுனா அது யூஎஸ், அப்புறம் ஜெர்மன் பாண்ட்ஸ், இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், நமக்கு G-Secs சொல்கிறோம்ல, அதுதான் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் சொல்லுவோம். அதில் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பையிங் அண்ட் செல்லிங் நடக்கிற இடம் இல்லை, அதில் ட்ரேட் பண்ணுறதெல்லாம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் தான், G-Secs சொல்லுவாங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் லோ ரிஸ்க் அப்படின்னா கவர்மெண்ட் தான் அந்த பாண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்க பேக் பண்ணுறாங்க. அப்போ எப்படி அது ரிஸ்க் அசோசியேட் ஆகிருக்கும், புரியுதுங்களா? ரிஸ்க் இருக்கலாம், மேபி ரொம்ப கம்மியான ரிஸ்க், ரொம்ப மினிமம் ஒரு லெஸ் தென் 1% அந்த மாதிரி ரிஸ்க் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஏங்க இப்போது ஸ்ரீலங்காவில் தான் பாண்டு வாங்கணும், ஆனால் அந்த அந்த கண்ட்ரி திவால் ஆகலையா அப்படின்றப்போ அதுதான் ரிஸ்கில் வரும். அதனால் ரொம்ப மினிமம் ரிஸ்க் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுற பாண்ட்லாம் அவ்வளோ ரிஸ்க் இருக்காது. ஏன்னா நம்ம அந்த ஸ்டேஜ்லாம் போக மாட்டோம். ஸ்ரீலங்கா போகிறதுலாம் ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி இப்போ வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற பாண்ட்ஸ்க்கு வந்து ரிஸ்க் கம்மி, அதுதான் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து யூஸ் டு மீட் ரெகுலேட்டரி லிக்விடிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ். இது ஒன்றும் இல்லை, பேசல் நாம்ஸ்குள்ளே போவேன்னா அது பெரிய நம்ம சொல்லுவோம். பேசல் என்னென்னா ஒரு கண்ட்ரியில் இருக்கிற சென்ட்ரல் பேங்க்குக்கோ ஒரு அந்த இருக்கிற பேங்க்ஸ்க்கோ ரிஸ்க் அசோசியேட்டாக இருக்குல்ல, கொடுக்குற லோன்ஸ்லாம் ரெக்கவரி ஆகலைன்னா அதுதானே ரிஸ்க்குன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்குல்ல, அந்த ரிஸ்க்கெல்லாம் எப்படி மிட்டிகேட் பண்ணுறது, ஒரு கண்ட்ரியில் இருக்கிற பேங்கிங் என்வரான்மெண்ட்டை எப்படி ப்ரொடெக்டடாக பாதுகாக்கிறதுக்காக சுவிட்சர்லாந்தில் இருக்கிற பேசல்ன்ற கம்யூனிட்டி வந்து அவங்க பேசல் 1, பேசல் 2, பேசல் 3 நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பேசல் 3ல் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு ஒன்று பேசியிருப்பாங்க, LCR. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, LCR. இந்த LCRக்கு வந்து இந்த மாதிரி பாண்ட்ஸ் எல்லாம் வச்சு கணக்கு அமைப்பாங்க. LCRனா ஒரு 30 டேஸ்க்கு ஒரு 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 டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஒரு பேங்க்குக்கு வருது, அந்த 30 டேஸ்க்கு மணியே இல்லை அப்படின்றப்போ அந்த டைமில் தேவைப்படுறத ரிசர்வ் பண்ணி தனியாக எடுத்து வைப்பாங்க. 30 டேஸ்க்கு தேவைப்படுற ஹைலி குவாலிட்டி லிக்விட் அசட்ஸை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதுதான் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. அந்த லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோக்கு இந்த பாண்டெல்லாம் நம்ம கணக்கு அமைக்கலாம், புரியுதுங்களா? அதுக்காக இந்த மாதிரி பாண்ட்ஸ்லாம் பேங்க்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ரிஸ்க் இருக்காதுன்னு தான் சொல்கிறாங்க, லோயஸ்ட் ரிஸ்க். ஓகேவா? அடுத்து ரிஸ்கே இருக்காது சொல்ல போனால். அடுத்து கார்பரேட் பாண்ட்ஸ் சொன்ன மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் ஜெயின்ஸ், ஆப்பிள், ரிலையன்ஸ், டொயோட்டா, இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ்லாம் பாண்ட் அவங்களோட கேபிட்டல் ஜென்ரேஷனுக்காக அவங்களவே பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து கார்பரேட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பாருங்கள், லைக் சொன்ன மாதிரி டெப்ட் இஷ்யூடு பை கம்பெனிஸ் டு ஃபண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்காக. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் ஆப்பிள், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டொயோட்டா இந்த மாதிரி கம்பெனிஸ் ரிலீஸ் பண்ணுறது மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸோட இவங்களுக்கு ஹையர் ஹீல்டு இருக்கும். ஏன்னா கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணோம்ல, அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் 6% கொடுக்குறாங்கன்னா நான் 8% கொடுக்குறேன் இங்கேவா அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுதான் கார்பரேட் பாண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறான் ஈல்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து டைவர்சிஃபை பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோஸ். அடுத்து இந்த மாதிரி பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு மேஜர் டைவர்சிஃபிகேஷன் இருக்கும்னு சொல்கிறான். புரியுதா? இதை ரொம்ப டெப்த்தாக பார்க்குறீங்க. கார்பரேட் ரிலீஸ் பண்ணுறது கார்பரேட் பாண்ட்ஸ், அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் நமக்கு அதிகமாக கிடைக்கும், ஆனால் ரிஸ்க் இருக்குது. இப்போ கார்பரேட் கம்பெனி வந்து நம்ம திவால் ஆக முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது ப்ரைவேட், என்ன இருந்தாலும் அவன் ப்ரைவேட். ஸோ அதனால் அது எப்போ வேணாலும் அவன் ப்ராஃபிட்காக தான் அந்த போகிறான். ஸோ அப்போது அதை நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக ரிஸ்க் அசோசியேட் ஆகிருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கம்பெனிஸ் கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கம்பெனிக்கு வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க, AAA, AA, A+, BBB, BBB- இந்த மாதிரி கிரெடிட் ரேட்டிங் இருக்குது. நம்ம தனியாக அதை பேங்கிங் வேணாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த கிரெடிட் ரேட்டிங்கை பேஸ் பண்ணி தான் இந்த பாண்டோட ரிஸ்க் இருக்கும். ஓகேங்களா? இப்போ AAAன்னு ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க, தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து அது எப்படி அந்த ரேட்டிங் கொடுப்பாங்கன்னா அவங்களோட கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, அவங்க என்னென்ன விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இயர்லி எவ்வளோ க்ரோத் பார்க்குறாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ரேட்டிங் இருக்கும். ஓகேவா? அடுத்து முனிசிபல் பாண்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டொமஸ்டிக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கிற முனிசிபல் கார்பரேஷன்ஸ் அவங்களோட கேபிட்டல் ஜென்ரேஷனுக்காக ரிலீஸ் பண்ணுற பாண்ட்ஸ் முனிசிபல் பாண்ட்ஸ். லோக்கல் கவர்மெண்ட்ஸ் பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ்க்காக பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ நியூயார்க் முனிசிபல் பாண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா? இதில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி முனிசிபல் பாண்டை எப்படி முனிசிபல் பண்ண நீங்கள் நான் நினைக்கலாம் நிறைய விதமான பாண்ட்ஸ் இருக்குது, மக்கள் எப்படி முனிசிபல் பாண்டுக்கு வருவாங்க அப்படின்னா இதில் டேக்ஸ் அட்வான்டேஜ் ஒன்று கொடுப்பாங்க. இந்த பாண்டில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகுதுன்னா அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்ல அப்படின்னு கொண்டு வைப்பாங்க. அப்போ வந்து கஸ்டமர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவாங்கல்ல, அதனால தான் முனிசிபல் பாண்டை வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க கஸ்டமர். அடுத்து இது வந்து ரிஸ்க் பார்த்தீங்கன்னா லைக் லோ டு மாடரேட் அந்த ரேட்டில். அது வந்து என்னென்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு எப்படி ஜிடிபியில் பர்ஃபார்ம் ஆகுது,
லைக் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட எக்கனாமியை பொறுத்து. இப்போ தமிழ்நாடு வந்து ஜிடிபி நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு, ஓகே. அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டும் இல்லைல்ல, சில ஸ்டேட்ஸ் வந்து ஜிடிபி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, சில இன்னும் டெவலப்மெண்ட்டில் கம்மியாக தான் இருக்காங்க. அந்த மாதிரி முனிசிபல் பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ரிஸ்க் அசோசியேட் ஆகிருக்கும். ஏன்னா அவங்களால ரீபே பண்ண முடியாத நிலைமை வரலாம்ல, லைக் அதனால் சொல்கிறாங்க. இது வந்து வேரி ஆகும் முனிசிபல் பாண்ட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கே புரியும், ஓகேங்களா. அடுத்து சூப்பர் நேஷனல் பாண்ட்ஸ். இது ஒன்றும் இல்லை மக்களே, இப்போ நான் சொன்னேன்ல, இதிலே சொல்லியிருக்காங்க பாருங்க, வேர்ல்டு பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜெயிண்ட் வேர்ல்டில் இருக்கிற குளோபல் பேங்க்ஸ், ஐ மீன் இந்த மாதிரி ரெகுலேட்டர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுற ஃபினான்ஷியல் பாண்ட், ஓகேங்களா. இதில் வந்து ரிஸ்க் இருக்குன்னா கண்டிப்பாக ரிஸ்கே இருக்காது, எக்ஸ்ட்ரீம்லி லோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, 0.00 அந்த மாதிரி. ஏன்னா ஏடிபி வேர்ல்டு பேங்க்லாம் எவ்வளோ ஜெயிண்ட் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்காங்க, அதில் மற்ற கண்ட்ரிஸ் தான் இன்வெஸ்டராக இருக்கும். அது எப்படி திவாலாகும், புரியுதுங்களா. ஒரு கண்ட்ரி திவாலானா இன்னொரு கண்ட்ரியோட கேபிட்டல் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி பாண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து ரிஸ்க் இருக்காது. அதுதான் சூப்பர் நேஷனல் பாண்ட்ஸ், புரியுதா. முடிஞ்சு அடுத்து ஒன்று இருக்குது, அடிஷ்னல் Tier 1 பாண்ட்ஸ். இது ஒரு அடிஷ்னல் Tier 1 பாண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை மக்களே. இது வந்து 2023 இங்கே கொடுத்துருப்பாங்க இல்லையா, 1 minute. அந்த இருக்குது பாருங்கள், கிரெடிட் ஸ்விஸ் அப்படின்னு ஒன்று யூஎஸில் இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் மக்களே. அவங்க வந்து திவால் ஆகிடுச்சு. அந்த டைமில் நிறைய வந்து AT1 Tier 1 பாண்ட்ஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும். 81 அடிஷ்னல் Tier 1 பாண்ட்ஸ்னால் என்னென்னா, நார்மலாக பாண்டுக்கு என்ன மக்களே, ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், டென்யூர்னு ஒன்று இருக்கும். இதில் டென்யூரே கிடையாது. அப்போ எப்படி சார்னா, இப்போ இந்த பாண்டோட ப்ரைஸ் 10,000 வச்சுக்கேன், 10,000 கொடுத்து வாங்கிடணும். ஆனால் அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிப்பான். இப்போது நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற பாண்டுக்கு வந்து 8%, 10% இருக்குன்னா இவன் 20% கொடுப்பான், அப்படியே டபுள் த அமௌண்ட் கொடுப்பான். ஆனால் டென்யூர் கிடையாது. அதை நீங்கள் அது இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு குவார்டர்லியோ இயர்லியோ வந்துகிட்டே இருக்குமா, அது வரைக்கும் நீங்கள் பெனிஃபிட் பார்த்துட்டே இருக்கலாம். திடீர்னு அந்த பாண்டு நாளையிலேருந்து செல்லாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட், முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வராது, அந்த காசுமே வராது, புரியுதா. அதுதான் அடிஷ்னல் Tier 1 பாண்ட்ஸ், புரியுதா. இது வந்து ஹை ஹீல்டு. நான் சொன்ன மாதிரி 20% இன்ட்ரெஸ்ட்ன்றப்போ நீங்கள் சீக்கிரமே சம்பாதிச்சலாம் நீங்கள் போட்ட பிரின்சிபலில். ஆனால் எப்போ அந்த பாண்டு திவாலாகும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பாண்டு தான் அடிஷ்னல் Tier 1 பாண்ட்ஸ். ஹை ஹீல்டிங்காக இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவோம். யாரெல்லாம் பண்ணுவோம் ஹை ஹீல்டிங்காக, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட், அவங்க வந்து அந்த ஹீல்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரிஸ்க் எப்பவுமே ஒரு விஷயத்தில் ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னா ஹீல்டு நம்மளுக்கு நிறைய இருக்கும், புரியுதுங்களா. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். அடுத்து இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் யாருன்னு. பெரிய ஜெயிண்ட் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ். அவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்கும். நிறைய டெக்னிக்கல் ரிசர்ச்லாம் பண்ணி தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவாங்க. இவங்களுக்கு மேஜர் ஃபோக்கஸ் வந்து லைக் ஃபண்டு நிறைய இருக்கும், எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பர்டீஸ் ஃபார்ம் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க தான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவே இருக்கவங்க, ஹியூஜ் லெவல் இன்வெஸ்ட்மெண்ட், ஹை ப்ராஃபிட் தர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கவங்க தான் அடிஷ்னல் Tier 1 பாண்ட்ஸாக வாங்குவாங்க, ஓகேங்களா. மெச்சூரிட்டி டேட் வந்து மோஸ்ட்லி கிடையாது. சம் டைமில் வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்களே போயிட்டு அந்த பேங்க் கிட்ட சொல்லி நான் இதை வந்து நான் ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, காலபிள்னா நீங்கள் கொடுத்த பிரின்சிபல் நம்ம திருப்பி வாங்கிக்கிறது, எனக்கு போதும் இந்த பாண்ட்லேருந்து வர ஈல்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு காலபிள். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் காலபிள் பார்த்துருப்பீங்கல்ல, நீங்கள் போன்ற டெபாசிட் வந்து காலபிள் நான் காலபிள்னு சொல்லுவாங்க. அதாவது இதோட போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணி நீங்களாக ரெக்வஸ்ட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுறது, அதுதான் காலபிள், ஓகேங்களா. இங்கே நான் சொன்ன மாதிரி இந்த அடிஷ்னல் Tier 1 பாண்ட்ஸ் வந்து 2023 ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இந்த கிரெடிட் ஸ்விஸ்ன்ற பேங்க் வந்து திவால் ஆச்சு. அதில் மேக்ஸிமம் வந்து 90 பில்லியன் நினைக்கிறேன், 900 பில்லியன் 90 பில்லியன் அரௌண்ட் அவ்வளோ கேஷ் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அடிஷ்னல் Tier 1 பாண்ட்லாம் போட்டிருந்தாங்க, புரியுதுங்களா. அது அப்படியே மொத்தமாக திவால் ஆகிடுச்சு, ஓகேங்களா. அடிஷ்னல் Tier 1 பாண்ட்ஸ்னால் என்ன, ஹை ஈல்டு கொடுக்குற பாண்ட்ஸ், நோ மெச்சூரிட்டி, நோ ஃபிக்ஸ்டு மெச்சூரிட்டி, ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், ஓகேங்களா. புரியுதா மக்களே. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணல, லைக் நீங்கள் இன்டர்வியூ போனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, ஜஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் நியூஸில் படிக்கிறப்போ பாண்ட்ஸ்லாம் என்னென்னு தெரியாமல் படிக்கிறதுக்கு, இந்த ஃபேஸ் வேல்யூன்னு பார்ப்பீங்க, கூப்பன் ரேட்னு பார்ப்பீங்க, மெச்சூரிட்டி டேட்னு பார்ப்பீங்க, அதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதை ரெடி பண்ணுது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், என் பண்ணிடலாம் மக்களே.